ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கோவிடுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போகிறப்போ சில டைம் க்யூவில் திருநாமம் வச்சு விடுவாங்க. இப்போ தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை சுற்றி அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் 300 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டை நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். லெஃப்ட் சைடில் மொபைல் டெபாசிட்லாம் கொடுத்துட்டு ரைட் சைடில் தரிசன டிக்கெட்டை ஸ்கேனுக்கு பண்ணுறதுக்கு திரும்புவோம். அங்கே சில டைம் சேவாக்ஸ் இருந்து திருநாமம் வச்சு விடுவாங்க. நான் வச்சுருந்துருக்கிற ஞாபகம் இருக்குது. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கோவிட்லேருந்தே டோட்டலாகவே இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 10 ரூபாய் சார்ஜ் பண்ணி ப்ரைவேட்டாக ஒரு சில லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் திருநாமம் வச்சுட்றாங்க. இப்போயுமே அவங்களாவே வாலண்டியராக வந்து கேட்பாங்க. சில டைம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே திருநாமம் வச்சுக்கிறதுக்கு பே பண்ணிவிட்டு நம்ம அவங்கள்ட்ட வச்சுக்கணும். அது அவங்க ப்ரைவேட்டாக செய்கிறாங்க. இப்போயுமே காசு வாங்கிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. பட் இப்போ டிடிடியில் புதுசாக இந்த திருநாமம் வச்சு விட்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரீயாக செய்கிறாங்க டிடிடியில். புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட வாலண்டரி சேவாக்ஸ் லேடிஸ் அவங்க வச்சு விட்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வச்சுக்கோங்க. நேற்று தரிசனத்துக்கு போகிறப்ப பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 100 பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் நெத்தியில் அந்த திருநாமம் இருக்குது. ஃபேமிலியாக குரூப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக திருநாமம் வச்சுக்கிறாங்க. நானும் வச்சுக்கிட்டேன். வாலண்டரி சேவாக்ஸ் எல்லார்கிட்டையுமே கேட்குறாங்க திருநாமம் வச்சுக்கிறதுக்கு. இது ரூல் கிடையாது. திருநாமம் வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்க. இருந்தாலும் ஒரு பக்தர்கள் புதுசாக அவ்வளோ பேர் நெத்திலையுமே திருநாமம் பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தது. வராகசுவாமி க்யூவில் கூட பார்த்தேன், நிறைய பேர் நெத்தியில் திருநாமம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை நீங்கள் வச்சுக்கிற வழக்கம் இருந்தால் கூட இனி நம்ம டிடிடியில் ஃப்ரீயாகவே திருநாமம் வச்சுக்கலாம். வேறு எங்கே போனால் கூட நம்ம திருநாமம் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் திருப்பதிக்கு வந்தால் சிலர் இன்ட்ரெஸ்டடாக இல்லை சில பேர் தரிசனத்துக்கு போகிறப்போ திருநாமத்தோடு போகணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது நினைப்போம். 10 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு தான் வச்சுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதை ஃப்ரீயாகவே வச்சு விட்றாங்க. நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் வச்சு விட்றத பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தது புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட நிறைய லேடிஸ் வாலண்டரி சேவாக்ஸ் வச்சு விட்றாங்க. நிறைய பக்தர்கள் இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கிறாங்க. அவங்க நெத்தியில் பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. இன்றைக்கு இந்த இடங்களில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தது 11 மணி போல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே 3 மணி போல் டோக்கன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் வாங்கக்கூடிய திவ்யதர்ஷன் டோக்கனை மட்டும்தான் நம்ம ஸ்கேன் பண்ணால் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் வாங்குகிற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு ஸ்கேன் பண்ணணுங்கிற ரூல் கிடையாது. வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். கீழ் திருப்பதியில் வாங்குறது. அலிப்பிரி நடைபாதையில் இன்னும் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். நேற்று கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. தரிசனத்துக்கார டைம் 3லேருந்து 4 மணி நேரம். டைரக்ட் சர்வதர்ஷனம் 8 மணி நேரம், இல்லை அதுக்கு மேலே ஆகலாம். வெதர் நார்மலாக இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி அமாவாரி கோயிலில் 16ஆம் தேதியிலேருந்து பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதற்குண்டான கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் கோயிலை சுத்தி பண்ணுறது செப்டம்பர் 10ஆம் தேதி செய்கிறாங்க காலையில். ஸோ அதை முன்னிட்டு கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் அன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,960 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 2.96 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 32,342 பேர். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்லாம் அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் மேபி எஸ்ஆர்டிசியில் நவம்பர் மாதத்துக்கு உண்டான பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து கொடுக்குற 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங். திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், டிடிடி கோயில்களில் நடக்கக்கூடிய சேவாஸ்,
ஸ்ரீவாரி கோயிலில் நடக்கக்கூடிய சேவாஸ், வாலண்டரி சேவாஸ், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.